ரைட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் தரம் 9 பாடப்பரப்பு அழகு 10 மின் பகுப்பு என்ற பாடத்தை உங்களுடன் கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். மின் பகுப்பு அன்புள்ள மாணவர்களே, இந்த அழகு மிகவும் முக்கியமான ஒரு அழகு. தரம் 11 மின் ரசாயனம் என்ற ஒரு தனி அழகு காணப்படுகின்றது. இந்த அழகின் தொடர்ந்தேர்ச்சியாக இந்த அழகை சிறந்த முறையில் நீங்கள் விளங்கிக் கொள்வதன் ஊடாக தரம் 11 சாதாரண தர பரீட்சைக்கும் சிறந்த முறையில் தோற்றுவதற்கான ஒரு அழகாக இந்த அழகு காணப்படுகின்றது. இந்த அழகை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர் உங்களுக்கு இது தொடர்பான விளக்கங்கள் ஓரளவு தெரியும். நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், திண்மங்கள் அல்லது உலோகங்கள் மின்னை கடத்துகின்ற சந்தர்ப்பங்களை பார்த்திருக்கிறீர்கள். திண்மங்கள் அல்லது உலோகங்கள் மின்னை கடத்துகின்றன படித்திருக்கிறீர்கள். அண்மையில் பத்திரிகையில் காணப்பட்ட ஒரு செய்தி, குமார் என்ற மாணவன் குளியலறையில் குறித்துக் கொண்டிருக்கின்ற போது மின்சாரம் தாக்குதலுக்கு உட்பட்டு வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு செய்தி கிடைக்கப்பட்டது. எனவே குமாருக்கு மின்சாரம் தாக்குவதற்கான காரணத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற போது அங்கு ஏற்பட்ட மின்கசிவு, அதாவது நீரினூடாக கடத்தப்பட்டதன் விளைவாகத்தான் குமாருக்கு மின் தாக்கியதான செய்தி அங்கு அறிய கிடைக்கின்றது. எனவே அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் இந்த அழகை கற்கின்ற போது ஏலவே நாங்கள் கற்றிருந்தோம், உலோகங்கள் மிகச் சிறப்பாக மின்னை கடத்துகின்றன. நாங்கள் இந்த அழகில் நாங்கள் பார்க்க போகின்றோம், திரவங்களும் மின்னை சிறப்பாக கடத்துகின்றன. அதிலேயும் விசேடமாக சில திரவங்கள் மின்னை கடத்துகின்ற அதே நேரம் சில திரவங்கள் மின்னை கடத்துவதில்லை. அது தொடர்பான ஒரு விளக்கத்தை நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்து விடுவோம். எனவே ஒரு எளிய செயற்பாட்டுக்கு செல்வோம். ஒரு முகவை எடுக்கப்படுகின்றது. அந்த முகவைக்குள் 2 காபன் கோல்கள் வைக்கப்படுகின்றன. ஒரு முகவை எடுக்கப்படுகின்றது. அதற்குள் 2 காபன் கோல்கள் எடுக்கப்பட்டு அதனை ஒரு தொடுக்கும் கம்பியினால் தொடுத்து 2 மின்கலங்கள் அங்கு தொடுக்கப்படுகின்றன. அதே நேரம் அங்கு ஒரு ஆம்பியர்மானி பொருத்தப்படுகின்றது. ஆம்பியர்மானி பொருத்தப்படுகின்றது. ஒரு முகவை எடுக்கப்பட்டு 2 காபன் கோல்கள் எடுக்கப்பட்டு தொடுக்கும் கம்பியினால் 2 உலர் மின்கலங்கள் தொடுக்கப்பட்டதுடன் ஒரு ஆம்பியர்மானி இணைக்கப்பட்டுள்ளது. எனவே எங்களுக்கு தெரியும், இது நேர்முனை, இது மறைமுனை. எனவே இதனை நாங்கள் நேர் மின்வாய் என்போம். நேர் மின்வாய். எனவே இங்கு மறைமின் முடிவிடத்தில் தொடுக்கப்பட்டுவதனால் மறை மின்வாய் என்போம். ஆகவே அன்புள்ள மாணவர்களே, உங்களுக்கு சில திரவங்கள் தரப்படுகின்றன. அதுல முதலாவது ஒன்று சோடியம் குளோரைட் என்ற உப்பு கரைசல். சோடியம் குளோரைட் என்ற உப்பு கரைசல் தரப்படுகின்றது. அதே நேரம் செப்பு சல்பேட் என்ற கரைசலும் தரப்படுகின்றது. அதே நேரம் மண்ணெண்ணெய் தரப்படுகின்றது. மண்ணெண்ணெய். அதே நேரம் அமிலம் துமிக்கப்பட்ட நீர். அமிலம் துமிக்கப்பட்ட நீர் தரப்படுகின்றது. அதே நேரம் காய்ச்சி வடிக்கப்பட்ட நீரும் தரப்படுகின்றது. காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர். எனவே அன்புள்ள மாணவர்களே, இங்கே முகவையினுள் இங்கு தரப்பட்ட சோடியம் குளோரைட் என்ற உப்பு கரைசல், செப்பு சல்பேட் கரைசல், மண்ணெண்ணெய், அமிலம் துமிக்கப்பட்ட நீர், காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர் என்ற கரைசல்கள் உமக்கு தரப்படுகின்றன. கரைசல்கள் உமக்கு தரப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு கரைசலையும் இங்கு முகவையினுள் விட்டு அவதானிப்பை அவதானிக்கலாம். எனவே உதாரணமாக நாங்கள் முதலாவதாக சோடியம் குளோரைட் என்ற உப்பு கரைசலை இட்டு அவதானிக்கின்ற போது, அதாவது ஆம்பியர் மானியின் காட்டி திரும்பலை காட்டியது. ஆம்பியர் மானியின் காட்டி திரும்பலை காட்டியது. ஆகவே அங்கு திரும்பலை காட்டியது என்றால் இந்த கரைசல் ஊடாக மின் பாய்கின்றது என்று அர்த்தம். ஆகவே சோடியம் குளோரைட் கரைசல் ஊடாக
நாங்கள் அவதானிக்கின்ற போது அங்கு ஆம்பியர் மானி காட்டை திரும்பலை காட்டியது என்றால் அங்கு சோடியம் குளோரைடாக மின் பாய்கின்றது. இரண்டாவது சந்தர்ப்பமாக நாங்கள் செப்பு சல்பேட்டை இட்டு அவதானிக்கின்ற போது அங்கும் ஆம்பியர் மானியின் காட்டி திரும்பலை காட்டுகின்றது. எனவே செப்பு சல்பேட்டு கரைசலும் தம்மூடு மின்னை பாய விடுகின்றது என்ற முடிவுக்கு வரலாம். மூன்றாவதாக நாங்கள் மண்ணெண்ணெயை இட்ட போது ஆம்பியர் மானியின் காட்டி எவ்வித திரும்பலையும் காட்டவில்லை. ஆகவே அன்புள்ள மாணவர்களே, மண்ணெண்ணெய் ஆனது தம்மோடு மின்னை பாய விடுவதில்லை என்ற முடிவுக்கு வரலாம். சோடியம் குளோரைடு செப்பு சல்பேட்டு தம்மோடு மின்னை பாய விடுகின்ற அதே நேரம் மண்ணெண்ணெய் பாய விடுவதில்லை என்ற முடிவுக்கு வரலாம். மூன்றாவதாக நாங்கள் அமிலம் துணிக்கப்பட்ட நான்காவதாக நீரை இட்டு அவதானிக்கின்ற போதும் ஆம்பியர் மானியின் காட்டி திரும்பலை காட்டுகின்றது. எனவே அங்கு அமிலம் துணிக்கப்பட்ட நீரும் தன்னோடு மின்னை பாய விடுகின்றது என்ற முடிவுக்கு வரலாம். இறுதியாக உங்களுக்கு தரப்பட்ட கரைசல் காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர். இங்கு காய்ச்சி வடிக்கப்பட்ட நீரை ஊற்றி அவதானிப்பை பார்க்கின்ற போது அங்கு ஆம்பியர் மானியின் காட்டி திரும்பலடையவில்லை. ஆகவே காய்ச்சி வடிக்கப்பட்ட நீரும் ஊடாக மின் பாய்வதில்லை என்ற முடிவுக்கு வரலாம். ஆகவே அன்புள்ள மாணவர்களே, இந்த செயற்பாட்டினூடாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். சில கரைசல்கள் தம்மூடு மின்னை பாய விடுகின்றன. அவ்வாறு தம்மூடு மின்னை பாய விடுகின்ற கரைசல்களை நாங்கள் மின்பகு கரைசல் எனலாம். ஆகவே இங்கு மின்பகு கரைசல்களாக தம்மூடு மின்னை பாயவிட்ட கரைசல்களாக சோடியம் குளோரைட் என்ற உப்பு கரைசல், செப்பு சல்பேட்டு கரைசல், அமிலம் துவிக்கப்பட்ட நீர் ஆகியவற்றை குறிப்பிடலாம். மண்ணெண்ணெய் இங்கு காய்ச்சி வடிக்கப்பட்ட நீரெல்லாம் தம்மூடு மின்னை பாய விடவில்லை. ஆகவே தம்மூடு மின்னை பாய விடாத கரைசல்கள் மின்பகா கரைசல்கள் அல்லது மின்பகா பொருள் என்ற முடிவுக்கு வரலாம். எனவே நாங்கள் இங்கு கவனிக்க வேண்டிய விடயம், ஏன் சோடியம் குளோரைடு செப்பு சல்பேட் அமிலம் துமிக்கப்பட்ட நீரூடாக மின் கடத்தப்படுகின்றது, அதே நேரம் காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர், மென்னெண்ணெய் என்பவற்றினூடாக ஏன் மின் கடத்தப்படவில்லை, ஏன் அவற்றை நாங்கள் மின்பகு பொருளாக கொள்கிறோம்? அன்புள்ள மாணவர்களை கவனிக்க வேண்டும். இங்கு அதாவது சோடியம் குளோரைடு கரைசல் என்கின்ற போது இவையெல்லாம் அயன் கரைசல்கள். எனவே அங்கு அசைகின்ற அயன்கள் காணப்படுகின்றன. என்ன அயன்கள் காணப்படுகின்றன? அசைகின்ற அயன்கள் காணப்படுகின்றமைதான். அதாவது சோடியம் குளோரைடு கரைசல், செப்பு சல்பேட்டு கரைசல், அமிலம் துமிக்கப்பட்ட நீர் மின் கடத்துவதற்கு அல்லது மின்பகு பொருள் என்று குறிப்பிடுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைகின்றது. மாணவர்கள் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம். அதே நேரம் காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர், மென்னெண்ணெய் என்பன ஏன் மின்னை கடத்தவில்லை அல்லது ஏன் மின்பகா பொருள் என்று நாங்கள் கொள்கிறோம் என்றால் அங்கு அசைகின்ற இலத்திரன்கள் காணப்படாமையே காரணம் எனலாம். எனவே அன்புள்ள மாணவர்கள், உங்களுக்கு ஆரம்பத்தில் விளங்கி இருக்கும், அதாவது மின்பகு பொருள் என்றால் மின்னை கடத்தக்கூடிய கரைசல், மின்பகா பொருள் என்றால் மின்னை கடத்தாத கரைசல். அதே நேரம் நேர்முடிவிடத்துடன் இணைக்கப்படுகின்ற மின்வாய் நேர்மின்வாய் எனப்படும், மறை முடிவிடத்தில் இணைக்கப்படுகின்ற மின்வாய் மறை மின்வாய் எனப்படும். எனவே நாங்கள் இன்னொரு செயற்பாட்டை நோக்கி செல்வோம். ஆகவே நாங்கள் இதனூடாக மின்பகு பொருள், மின்பகா பொருளை எங்களுக்கு இனம் கண்டுகொள்ள முடிந்தது. மீண்டும் ஒரு முகவை எடுக்கப்படுகின்றது. அதில் 2 கார்பன் கோள்கள் வைக்கப்படுகின்றன. மாணவர்கள் நன்கு கவனிக்க வேண்டும். ஒரு முகவை எடுக்கப்பட்டு அங்கு கார்பன் கோள்கள் 2 வைக்கப்படுகின்றன. அதே நேரம் அது தொடுக்கும் கம்பியினால் 2 மின்கலங்கள் தொடுக்கப்பட்டு ஆம்பியர் மானி ஒன்று இணைக்கப்படுகின்றது. ஆகவே இங்கு நாங்கள் மின்பகு பொருளாக நாங்கள் செப்பு சல்பேட்டு கரைசல் எடுக்கின்றோம். CO கரைசல் எடுக்கின்றோம். மாணவர்களுக்கு தெரியும், செப்பு சல்பேட்டு கரைசல் ஒரு மின்பகு கரைசல். ஆகவே தம்மோடு மின்னை பாயவிடக்கூடிய ஒரு கரைசல். இன்னும் சற்று நாங்கள் உயர்ந்து சிந்தித்தால்
அங்கு அசைகின்ற அயன்கள் காணப்படுகின்றமையே அங்கு மின்னை கடத்துகின்றது என்ற முடிவுக்கு வரலாம். ஆகவே இந்த செயற்பாட்டின் போது நாங்கள் மின்னை வழங்குகின்ற போது இந்த செயற்பாட்டில் மின்னை வழங்குகின்ற போது அன்புள்ள மாணவர்களே அவதானங்களை எங்களுக்கு பெறலாம். அவதானங்கள் இங்கு அவதானம் என்று பார்க்கின்ற போது நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம் இது நேர்முடிவிடம் மறைமுடிவிடம். ஆகவே நேர்முடிவிடத்தில் இருக்கிற நேர்மின்வாய் இது மறைமுடிவிடத்தில் தொடுக்கப்பட்டுள்ளது மறைமின்வாய். ஆகவே நேர்மின்வாய்க்கு அருகில் வளிக்குமிழிகள் வெளியேறுவதை அவதானிக்கலாம். ஒன்று சொல்லலாம், நேர்மின்வாய்க்கு அருகில் வளிக்குமிழிகள் வெளியேறல் அவதானிக்கலாம். இது ஒரு அவதானம். அதே நேரம் இங்கு அதாவது செப்பு தகட்டின் மீது செங்கபில நிற ஒரு வீழ்படிவு தோன்றும். இங்கு அதாவது காபன் கோளின் மீது ஒரு செங்கபில நிற வீழ்படிவு தோன்றும். என்ன தோன்றும் புலகள்? செங்கபில நிற வீழ்படிவு தோன்றும். மாணவர்கள் கவனிக்க வேண்டும். இங்கே மின்பகு பொருளாக செப்பு சல்பேட் எடுக்கப்பட்டுள்ளது, மின்வாய்களாக காபன் மின்வாய் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் இங்கு மின் வழங்கப்படுகின்றது, ஆம்பியர் மானி பொருத்தப்பட்டுள்ளது. எனவே நேர்முடிவிடத்தில் தொடுக்கப்பட்டுள்ள மின்வாய் நேர்மின்வாய் என்கின்றோம். மறை முடிவிடத்தில் தொடுக்கப்படுகின்ற மின்வாயை நாங்கள் மறை மின்வாய் என்கின்றோம். ஆகவே இங்கு பார்க்கின்ற போது அன்புள்ள மாணவர்களே அவதானிக்கக்கூடிய அவதானம் என்று பார்க்கின்ற போது நேர்மின்வாய்க்கு அருகில் வளிக்குமிழிகள் வெளியேறுகின்றன. அதே நேரம் இங்கு மறை மின்வாய்க்கு அருகில் அதாவது செங்கபில நிற வீழ்படிவு தோன்றுகின்றது. அதே நேரம் அன்புள்ள மாணவர்களே செப்பு சல்பேட்டு கரைசல் பொதுவாக எங்களுக்கு தெரியும் நீல நிறம். இந்த இரசாயன தாக்கத்தின் காரணமாக செப்பு சல்பேட்டு நீல நிறம் படிப்படியாக குறைவடைவதை அவதானிக்கலாம். ஆகவே செப்பு சல்பேட்டின் நீல நிறம் குறைவடைதல். ஆகவே இந்த செயற்பாட்டின் ஊடாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் நேர்மின்வாய்க்கு அருகில் அதாவது வளிக்குமிழிகள் வெளியேறுவதையும் மறைமின்வாய்க்கு அருகில் செப்பு அதாவது செங்கபில நிற வீழ்படிவு தோன்றுவதையும் செப்பு சல்பேட்டின் நீல நிறம் குறைவடைவதையும் எங்களுக்கு அவதானிக்கலாம். எனவே இங்கு மின்பகு கரைசல் ஒன்றின் ஊடாக மின்னை செலுத்துகின்ற போது இங்கு ஒரு இரசாயன மாற்றம் நடைபெறுகின்றது. எனவே அன்புள்ள மாணவர்களே நாங்கள் பார்க்கின்ற தலைப்பு மின்பகுப்பு. இந்த மின்பகுப்பு என்பதற்கான வரைவிலக்கணத்தை இதிலிருந்து இலகுவாக பெறலாம். ஆகவே இங்கு வளிக்குமிழிகள் வெளியேறியமை, அதாவது மறைமின்வாய் மீது செங்கபில நிற வீழ்படிவு தோன்றியமை, செப்பு சல்பேட்டு நிலம் அதாவது குறைவடைவு, இவையெல்லாம் இரசாயன மாற்றம். என்ன மாற்றம் பிள்ளைகள்? இரசாயன மாற்றம். ஆகவே இங்கு நாங்கள் செப்பு சல்பேட்டை மின்பகு பொருளாக பயன்படுத்தி இருக்கிறோம். எனவே வரைவிலக்கணத்தை பாருங்கள். மின்பகு பொருள் ஒன்றினூடாக மின்னை செலுத்துகின்ற போது அங்கு நடைபெறுகின்ற இந்த ரசாயன மாற்றத்தை தான் பிள்ளைகள் நாங்கள் என்ன சொல்றோம்? மின்பகுப்பு என்று சொல்றோம். பாருங்க, மிக இலகுவாக உங்களுக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். மின்பகு கரைசல் ஒன்றினூடாக மின்னை செலுத்துகின்ற போது இங்கு நடைபெறுகின்ற இந்த ரசாயன மாற்றமே நாங்கள் மின்பகுப்பு என்கின்றோம். ஆகவே மின்பகுப்பு என்பது மின்பகு கரைசல் ஒன்றினோடு மின்னை செலுத்துகின்ற போது அங்கு நடைபெறும் ரசாயன மாற்றமே மின்பகுப்பு எனப்படும். எனவே அன்புள்ள மாணவர்களே நாங்கள் அடுத்த விடயமாக அமிலம் துமிக்கப்பட்ட நீரை மின்பகுக்கும் செயற்பாட்டை அவதானிப்போம். அமிலம் துமிக்கப்பட்ட நீரை மின்பகுப்பு செய்கின்ற அமைப்பை நாங்கள் அவதானிப்போம். ஆகவே இங்கு வாய்ச்சாடிகள் 2 பயன்படுத்தப்படுகின்றது. அதே நேரம் இங்கு மின்பகு பொருளாக மாணவர்கள் கவனித்துக் கொள்ள மின்பகு பொருள் என்கின்ற போது தம்மூடு மின்னை பாயவிடுகின்ற கரைசல்கள், அங்கு காரணம் அசைகின்ற அயன்கள். இது உங்கள் மனக்கண்ணில் வந்தால் இந்த அலகு மிகவும் இலகுவானதாக மாறும். ஆகவே இங்கு அமிலம் துமிக்கப்பட்ட நீர்
அமிலம் துமிக்கப்பட்ட நீர் காணப்படுகின்றது. அதே நேரம் இங்கு கார்பன் கோள்கள் 2 பயன்படுத்தப்பட்டுள்ள மின்வாய்களாக, கார்பன் கோள்கள் 2 அங்கு மின்வாய்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதே நேரம் நாங்கள் இதனை தொடுக்கும் கம்பியினால் தொடுத்து மின்னை வழங்குகின்றோம். மின்னை வழங்குகின்ற போது இதனை நாங்கள் நேர் மின்வாய் என்போம், இதனை மறை மின்வாய். நேர் முடிவிடத்துடன் தொடுக்கப்பட்டுள்ளது நேர் மின்வாய், மறை முடிவிடத்துடன் தொடுக்கப்பட்டுள்ளது மறை மின்வாய். ஆகவே இந்த செயற்பாட்டில் மின்னை வழங்குகின்ற போது, அதாவது இதனை நாங்கள் A என்ற வாயுச்சாடி என்று எடுத்தால், இதனை B என்ற வாயுச்சாடி என்று எடுத்தால், அதாவது ஏயில் வெளியாகுகின்ற இங்கு வாயு குமிழிகள் வெளியேறுவதை அவதானிக்கலாம். வாயு குமிழிகள் வெளியேறுவது. ஆகவே வாயுச்சாடி ஏயில் உள்ள வாயுவை காட்டிலும் 2 மடங்கு, அதாவது B எனும் வாயுச்சாடியில் வாயு நிரம்பி இருப்பதை எங்களால் அவதானிக்க முடியும். A எனும் வாயுச்சாடியில் உள்ள வாயுவை காட்டிலும் B எனும் வாயுச்சாடியில் சேகரிக்கப்பட்ட வாயு 2 மடங்காக காணப்படும். எனவே இங்கு சேகரிக்கப்பட்ட வாயு, இங்கு AB என காட்டப்பட்ட வாயுச்சாடியினுள் சேகரிக்கப்பட்ட வாயுக்கள் இவை என்பதனை அவதானிப்பதற்கு, அதாவது A எனும் வாயுச்சாடியின் அருகே, A எனும் வாயு சேகரிக்கப்பட்ட வாயுச்சாடியின் அருகே தனக்குச்சொன்றை கொண்டு செல்லும் போது பிரகாசமாக ஒளிர்ந்தால் நாங்கள் ஒட்சிசன் வாயு என முடிவு செய்யலாம். ஆகவே A என நிரப்பப்பட்ட வாயுச்சாடியின் அருகே தனக்குச்சை கொண்டு செல்கின்ற போது பிரகாசமாக எரிந்தது. எனவே நாங்கள் பிரகாசமாக எரிந்தால் நாங்கள் தகனத்துக்கு துணை செய்கின்ற ஒட்சிசன் வாயு என முடிவு செய்யலாம். அன்புள்ள மாணவர்களே, இங்கே காட்டப்பட்ட B எனும் வாயுச்சாடியின் அருகே, B எனும் வாயுச்சாடியின் அருகே தனக்குச்சி ஒன்றை கொண்டு செல்கின்ற போது, எரியும் தனக்குச்சி ஒன்றை கொண்டு செல்கின்ற போது பொப்பென்ற சத்தத்துடன், என்ன பிள்ளைகள், பொப்பென்ற சத்தத்துடன் எரிந்து அணைந்தது. பொப்பென்ற சத்தத்துடன் எரிந்து அணைந்தது என்றால் நாங்கள் என்ன முடிவாயு என்று சொல்லலாம் பிள்ளைகள்? ஐதரசன் வாயு என்ற முடிவு. ஆகவே வாயுவை இனங்காணுகின்ற 2 அடிப்படையில் பார்த்துக்கிறீங்க. ஏற்ற வாயுச்சாடியின் அருகே தனக்குச்சை கொண்டு செல்கின்ற போது அங்கு பிரகாசமாக எரிகின்ற போது பிரகாசமாக எரியக்கூடிய வாயு ஒட்சிசன் வாயு என்பதனால் ஏயில் சேகரிக்கப்பட்ட வாயு ஒட்சிசன் வாயு என்றோம். அதாவது B வாயுச்சாடியின் அருகே தனக்குச்சை கொண்டு செல்கின்ற போது அங்கு பொப்பென்ற சத்தத்துடன் எரிந்து அணையுமாயின் நாங்கள் ஐதரசன் வாயு என முடிவு செய்யலாம். ஆகவே எங்களுக்கு தெரியும் ஒட்சிசன் வாயுட பயன்கள் ஏராளம் இருக்கின்றன. விண்வெளிக்கு செல்லல், சுழியோடிகளில் செல்லல், செயற்கை சுவாசம் அளித்தல் மற்றும் ஒட்டி அசட்டலின் சுவாலை தயாரித்தல் போன்ற சந்தர்ப்பங்களில் ஒட்சிசன் வாயு பயன்படுத்தப்படும். அதே நேரம் ஐதரசன் வாயுவை பொறுத்தமட்டில் ராக்கெட்டில் எரிபொருளாக பயன்படுத்தல், தாவர எண்ணெயிலிருந்து மாஜரின் தயாரித்தல் போன்ற சந்தர்ப்பங்களில் இவை பயன்படுத்தப்படுகின்றன என்பது தெரியும். எனவே இங்கு அமிலம் துமிக்கப்பட்ட வாயுவை மின்பகுப்பு செய்கின்ற போது அங்கு நேர்முடிவிடத்தில் ஒட்சிசன் வாயுவும் மறைமுடிவிடத்தில் ஐதரசன் வாயுவும் வெளியாகுகின்றது என்பதனை உங்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் அடுத்த விடயமாக செல்ல இருப்பது, அதாவது மின்பகுப்பின் பிரயோகங்கள் என்ற விடயம். மின்பகுப்பின் பிரயோகங்கள். இந்த மின்பகுப்பின் பிரயோகங்கள் என்கின்ற வருகின்ற போது மாணவர்கள் முதலில் கவனிக்கொண்டு, முதலாவது பிரயோகம் அதாவது மின்முலாமுடல். மிக முக்கியம், மின்முலாமுடல். மின்முலாமுடல் என்ற பிரயோகம் மிக முக்கியம். அதே நேரம் ரசாயன பதார்த்தங்களின் உற்பத்தி, ரசாயன பதார்த்தங்களின் உற்பத்தி. பாருங்கள், மின்முலாமுடல் மிக முக்கியமானது. அதே நேரம் ரசாயன பதார்த்தங்களின் உற்பத்தி, அதே நேரம் உலோகங்களை பிரித்தெடுத்தல். இன்னும் பல பிரயோகங்களை குறிப்பிடலாம். தரம் 9 மாணவர்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு இது மூன்றும் மிகவும் முக்கியமானது. மின்முலாமுடல், இரசாயன பதார்த்தங்களை உற்பத்தி செய்து அதிலும் விசேடமாக உள்ள நாங்கள் நடைமுறையில் எரிசோடா என்று சொல்கின்ற சோடியம் ஐதரோட்சைடு NaOH
உற்பத்தி இங்கு மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. ரசாயன பதார்த்தங்கள் உற்பத்தி என்கின்ற போது நடைமுறையில் நாங்கள் எரிசோடா என்று சொல்வோம். அதாவது சோடியம் ஹைட்ரோக்சைடின் உற்பத்திக்கு முக்கியத்துவம் பெறுகின்றது. அதே நேரம் உலோகங்களை பிரித்தெடுக்கின்ற என்ற சந்தர்ப்பத்தில் இங்கு விசேடமாக சோடியம் பிரித்தெடுப்பு மற்றும் அலுமினிய பிரித்தெடுப்பு இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது. ஆகவே அன்புள்ள மாணவர்களே, மின் பகுப்பின் பிரயோகங்கள் அல்லது முக்கியத்துவங்கள் என்கின்ற பார்க்கின்ற போது அங்கு மின் முலாமுடல், ரசாயன பதார்த்தங்களின் உற்பத்தி, உலோகங்களை பிரித்தெடுத்தல் என்ற 3 விடயமும் உங்களுக்கு தெரிந்தால் போதுமானது. எனவே அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் அடுத்த விடயம், மிக முக்கியமான விடயம் இந்த அலகின், அதாவது மின் பகுப்பின் பிரதான பிரயோகமாக கொள்ளப்படுகின்ற மின் முலாமுடலை பார்க்க போகின்றோம். மின் முலாமுடலை பார்க்க போகின்றோம். ஒரு முகவை எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு இரும்பு ஆணிக்கு Fe ஆணிக்கு நாங்கள் என்னத்தை முலாமுட போறோம் சொன்னால் செப்ப முலாமுட போறோம், Cu முலாமுட போறோம். அப்ப இரும்பு ஆணிக்கு என்னத்தை முலாமுட போறோம், செப்ப முலாமுட போறோம். அப்ப பாருங்க, ஒரு முகவை எடுக்கப்பட்டுள்ளது. கவனிக்க வேண்டும், எப்பையும் நாங்கள் பொருளை பாருங்கள், இது நேர் மெரை என்று எடுத்தால் நாங்கள் உலோகத்தை நேர் முடிவிடத்தில் வைத்தல் வேண்டும். முகவை எடுக்கப்பட்டுள்ளது, உலோகம் வைக்கப்பட்டுள்ளது, பொருள் வைக்கப்பட்டுள்ளது. பாருங்க, அதாவது நாங்கள் பொருளை எங்கு வைத்திருக்கிறோம், அதாவது மெரை முடிவிடத்தில் வைத்திருக்கிறோம். ஆனால் உலோகத்தை செப்பு இது இரும்பு ஆணி, கவனிக்க வேண்டும், முகவை வைக்கப்பட்டிருக்க, அந்த முகவைக்குள்ள நேர் முடிவிடத்தில் உலோகம் வைக்கப்பட்டிருக்க, மெரை முடிவிடத்தில் பொருள் வைக்கப்பட்டுள்ளது. எனவே இங்கு கவனிக்க வேண்டும், நாங்கள் மின்பகு பொருளை எடுக்க வேண்டும். அதாவது மின்னை பாய்வது மின்பகு பொருளை தெரிவு செய்கின்ற போது மாணவர்களே கவனிக்க வேண்டும், என்ன உலோகத்தை நாங்கள் மின்பகு, அதாவது முலாமுட பயன்படுத்துகின்றோமோ, எந்த உலோகத்தை முலாமுட பயன்படுத்துகின்றோமோ அந்த உலோகத்தின் அயன் கரைசல் தான் மின்பகு கரைசலாக எடுக்கப்பட வேண்டும். மீண்டும் கவனிங்கள், அதாவது எந்த உலோகத்தை நாங்கள் முலாமுட போகின்றோமோ அந்த உலோகத்தின் அயன் கரைசலே மின்பகு கரைசல். ஆகவே இங்கு உலோகம் செப்பின் அயன் கரைசலாக நாங்கள் செப்பு சல்பேட்டு கரைசலை இங்கு பயன்படுத்துகிறோம். செப்பின் அயன் கரைசலான செப்பு சல்பேட்டு கரைசலை இங்கு நாங்கள் மின்பகு பொருளாக பயன்படுத்துகின்றோம். எனவே அன்புள்ள மாணவர்களை, இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டும், இங்கு மின்னை வழங்குகின்ற போது அவதானிப்புகள், இங்கு செப்பு கரைந்து, அதாவது இரும்பாணி மீது படிவதை அவதானிக்கலாம். அதாவது செப்பு என்ன செய்யும் சொன்னால், கரைந்து என்ன செய்யும் சொன்னால் இரும்பாணி மீது படிவதை எங்களுக்கு அவதானிக்கலாம். செப்பு கரைந்து இரும்பாணி மீது படியும். எனவே இரும்பு ஆணியானது செப்பு ஆணி என்ற தோற்றத்தை அங்கு காட்டும். அங்கே முலாமுடல் நடைபெறும். ஆகவே இங்கு முலாமுடுகின்ற போது நாங்கள் சில நியதிகளை பின்பற்ற வேண்டும். எப்பொழுதும் உலோகத்தை நேர் முடிவிடத்தில் வைத்தல் வேண்டும், பொருளை மறை முடிவிடத்தில் வைத்தல் வேண்டும். உலோகத்தின் அயன் கரைசல் அங்கு மின்பகு கரைசலாக பயன்படுத்தப்பட வேண்டும். அதே நேரம் பாருங்கள், நாங்கள் அன்னளவாக 1.5 என்ற வோல்ட் என்ற மிகச்சிறிய மின்னோட்டத்தை வழங்கி இருக்கிறோம். அப்பொழுதுதான் சிறப்பான நேர்த்தியான மின்முலாமுடல் நடைபெறும். எனவே அன்புள்ள மாணவர்களே, மின்முலாமுடல் என்றால் என்ன என்ற விடயத்துக்கு வருவோம். மின்முலாமுடல் ஆகவே மின்முலாமுடல் என்றால் நாங்கள் இங்கு மின்ன வழங்குகின்றோம் கரைசலினூடாக. அப்ப மின்பகு கரைசலினூடாக அல்லது நாங்கள் செல்லாம் இதனை மின் பகுப்பு செயற்பாட்டின் மூலம். ஏன் அங்கு மின்னுடா கரைசலை கொடுத்தால் அது மின் பகுப்பு இல்லையா பிள்ளைகள்? ஆகவே மின் பகுப்பு செயற்பாட்டின் ஊடாக குறித்தொரு பொருள் மீது, இங்கு இரும்பாணி மீது செப்ப முலாமுற்றோம். ஆகவே வரை விளக்கணத்தை மிக இலகுவாக உங்களுக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். மின்பகுப்பு செயற்பாட்டின் மூலம் குறித்தொரு உலோகம் ஒன்றை பொருளொன்றின் மீது படிவுறச் செய்யும் செயல்முறையே மின்முலாமுடல் எனப்படும். மீண்டும் கவனியுங்கள், அதாவது மின்பகுப்பு செயற்பாட்டின் மூலம் குறித்தொரு உலோகம் ஒன்றை பொருளொன்றின் மீது படிவுறச் செய்யப்படும் செயல்முறையே மின்முலாமுடல் எனப்படும். எனவே அன்புள்ள மாணவர்களே, இந்த மின்முலாமுடல் இன்று முக்கியத்துவம் பெறுகின்றது. அதாவது மின்முலாமுடப்படுவதன் மூலம் ஒன்று பொருளின் கவர்ச்சி, அரிப்புக்குட்படாமை, ஒப்பமானதாக மாறுதல்,
கவனிக்க வேண்டும். மின்முலாமுடலின் மூலமாக பொருட்களில் விசேடமாக அங்கு அரிப்புக்குட்படாமை, கவர்ச்சிகரமான நிலை, ஒப்பமான நிலை என்பதை எங்களுக்கு அறிந்து கொள்ளலாம். எனவே அன்புள்ள மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் அதாவது மின்பகுப்பு என்ற தரம் 9 அலகினூடாக அதாவது மின்பகு கரைசல் என்றால் என்ன, மின்பகா கரைசல் என்றால் என்ன, மின்பகுப்பு என்றால் என்ன, மின்பகுப்பின் பிரயோகங்கள் எவை, அதே நேரம் மின்முலாமுடல் என்றால் என்ன, மின்முலாமுடல் தொடர்பான விடயங்களை இன்றைய தினம் நாங்கள் ஆராய்ந்தோம். எனவே இந்த விடயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தரம் 11 மின் இரசாயனம் என்ற அலகில் முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த அலகு அதே நேரம் உங்களுக்கு சாதாரண தர பரீட்சையில் அதிகமான புள்ளிகளை பெறுவதற்கு கூடிய வாய்ப்பாக இந்த அடிப்படை விடயங்களை நீங்கள் கற்பதன் ஊடாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எனவே அந்த அதிகமான புள்ளிகளை பெறக்கூடிய வாய்ப்பாக இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி இன்றைய தினத்தை அதாவது மின்பகுப்பு எனும் அழகை நிறைவு செய்து மீண்டும் ஒரு அழகில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.